இன்னும் 2 நாளைக்கு கிச்சன் பக்கமே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹலோ கைஸ், ஹாப்பி மார்னிங். ஏன்னா ஊர்ல இருந்து எங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. கூடவே அக்கா மாமா தம்பின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. வீடே இப்படி களைக்கட்டி இருந்துச்சு. எங்க அம்மாட்ட ஊர்ல இருந்து வரும்போது அந்த மண் சட்டி மட்டும் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா எங்க அம்மாவோ தலையில் போடுற ஷாம்புல இருந்து காலில் போடுற மெட்டி வரைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் சோறு குழம்பு அப்படின்னு தான் உள்ள போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா காலையில காஷ்னியை கூட்டிட்டு அப்படியே விட்டமின் ஏ டிராப்ஸ் கொடுக்க போயிட்டோம். வந்தும் நம்மளுக்கு ஒரே சாப்பாடு தான், சிப்ஸ் அதிரசம் அப்படின்னே இருந்துச்சு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு என் அக்கா தம்பி எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க. எங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு கலை குடும்பம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே சமைக்க தெரியும். என் அப்பால இருந்து தம்பி வரைக்கும் எல்லாருமே நல்லா சமைப்பாங்க, என்னைய தவிர. என்ன, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கத்துக்குட்டி. இப்பதான் ஒரு 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். எங்க அளவுக்கு ஒரு மாஸ்டர் ஷெஃபா வரலனாலும் ஒரு அளவுக்கு ஷெஃப் தான். இன்னைக்கு லஞ்சுக்கு அப்படியே ஒரு நான்வெஜ் விருந்தே வச்சுட்டாங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை, சுவரொட்டின்னு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருந்துச்சு. எல்லா வீட்லயும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. மூத்த பிள்ளையாவும் இல்லாம கடைக்குட்டி செல்லமாவும் இல்லாம நடுசுல பிறந்துக்கிட்டு அம்மா செல்லமா அப்பா செல்லமான்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தூரத்துல இருக்கனால பாசம் ரொம்ப கூடி வந்துருது. எப்படித்தானோ தெரியல.